லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அவதூறு விளைவித்தமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் இன்று ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதை அடுத்து உயர்நீதிமன்றம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் மற்றும் பிரியந்த ஜெயவர்தன ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். தமது கட்சிக்காரர் மீது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது என நாமல் ராஜபக்ச சார்பாக ஆஜரான சட்டத்தரணி இதன்போது நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஆயினும் அவரது வாதத்தை நிராகரித்த உயர்நீதிமன்றம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அவதூறு விளைவித்தமை தொடர்பில் நாமல் ராஜபக்ச மீது அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு முன்னர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு அறிவித்துள்ளது. இதேவேளை யோஷித ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டியினுடையது என கூறப்படும் கல்கிச மிஹிந்து மாவட்டத்தில் உள்ள காணியை எதிர்வரும் 20ஆம் தேதி அளவீடு செய்யுமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கல்கிச மேலதிக நீதவான் லோஷனி அபய விக்ரமேவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நில அளவை திணைக்களத்தின் ஆணையாளருடன் கலந்துரையாடி எதிர்வரும் 20ஆம் தேதி குறித்த காணியை அளவீடு செய்வதற்கான அனுமதியை வழங்குமாறு போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திடம் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். மேலும் காணி அளவீட்டு பணியின் போது சந்தேக நபர்கள் காணி உறுதிப்பத்திரத்தின் மூலப்பிரதியை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடுமாறும் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். கல்கிச மிஹிந்து மாவட்டத்தில் உள்ள குறித்த காணி 60 பர்ச்சேஸ் பரப்பளவானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஆனந்த சமரசேகர தாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்திருந்த முன்பிணை விண்ணப்பம் நீதிமன்றத்தினால் இன்று நிராகரிக்கப்பட்டது. வசீம் தாஜுடீனின் மரண விசாரணையின் பின்னர் அவரது உடற்பாகங்கள் குளிரூட்டல் அறையில் வைக்கப்பட்டிருந்த போது காணாமற் போனமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி முன்பிணை கோரி விண்ணப்பித்திருந்தார். முன்பிணை விண்ணப்பத்தை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் துலானி அமரசிங்க இது ஒரு பாரதூரமான சம்பவமாகும் என சுட்டிக்காட்டினார். இதனை பணத்தால் மதிப்பீடு செய்ய முடியாது எனவும் அது குறித்து மீள் விசாரணை இடம்பெறுவதற்கு இடம் உள்ளதாகவும் குறிப்பிட்ட மேலதிக நீதவான் ஆனந்த் சமரசேகரவின் முன்பிணை விண்ணப்பத்தை நிராகரித்தார்.